தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆங்கி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று ஏகன் அநேகனாக அனைத்துமாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார் திருக்கோவில் திருத்தலத்திலே இன்று கார்த்திகை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அமையக்கூடிய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்றைய தினம் இனிதே நடைபெற இருக்கிறது. அந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் பக்தர்கள் அனைவரும் இனிதே கண்டு களித்து மகிழ இறைவனோடு ஒன்றிப்போக நல்வாய்ப்பாக நமக்கு தந்தி தொலைக்காட்சி இதோ நமக்கு இனிதே ஒரு நேரலை நிகழ்வால் இறைவனின் அந்த அருளை நாம் பருகுவதற்கு ஏது செய்து கொடுத்திருக்கிறது. இறைவன் ஏகன் அநேகனாக எழுந்தருளி இருக்கிறார். இதோ அந்த மலையின் மேலே அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றுவதற்கான ஆயத்தங்களை சிவபக்தர்கள் அனைவரும் நெஞ்சுருக நின்று செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து வருகிறோம். அண்ணாமலையாரினுடைய பெருமையை எண்ணி எண்ணி மகிழ்வதற்கான தருணமாக இருக்கிறது இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழா. இதோ மூல முதல்வனாக விளங்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலையாரை நாம் சிந்திக்கும் இந்த வேளையிலே பஞ்சமூர்த்திகள் ஒவ்வொருவராக நமக்கு கிளிமண்டபத்தை அடுத்து இருக்கக்கூடிய தீப தரிசன மண்டபத்திற்கு எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு வருகிறோம். முதலிலே விநாயகப் பெருமான். ஆம், ஓம்கார வடிவே கணேசா, உன்னை உள்ளத்தில் ஓம் என ஓதினோம் நேசா என்று வணங்குவோமே, அந்த விநாயகப் பெருமான் தீப தரிசன மண்டபத்திற்கு எழுந்தருளி துள்ளி வந்த காட்சியை கண்டோம். அடுத்து நம்முடைய முருகப்பெருமான் 6 தடந்தோளுடன் இங்கே வள்ளி தேவ சேனா சகிதமாக எழுந்தருளி நடமாடி ஆனந்த கூத்தாடி வந்து துள்ளி துள்ளி வரக்கூடிய அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து வருகிறோம். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.